நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வேஸ்ட் ஆயில் கேன்லாம் வச்சு எப்படி தொட்டி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த வேஸ்ட் ஆயில் கேன்லாம் வந்து நான் ஸ்க்ராப்பில் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ 50 ரூபா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். க்ரோ பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன் யூஸ் பண்ணும்போது நமக்கு இதை மூவ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதால ரொம்ப சீப்பாக வாங்கலாம். இப்போ க்ரோ பேக் காசோட ரொம்ப கம்மியாக நமக்கு கிடைக்கும். இது 1 கிலோ 50 ரூபா அப்படின்னு வாங்கினேன். இப்போ இது ஒரு கேன் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 1.25 கிலோ இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ 50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 கிலோவுக்கு 62 ரூபா 50 காசு. 62 ரூபாவில் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேன், கிட்டத்தட்ட 20 லிட்டர் கெப்பாசிட்டி கேன். இது 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஆயில் கேன் இது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி க்ரோ பேக் வாங்கல நமக்கு கிட்டத்தட்ட 70 ரூபா வருது. இப்போது இந்த கேன் பார்த்தீங்கன்னா நமக்கு 60 ரூபா 65 ரூபாக்குள்ளே நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லாபம் தான். அது மட்டும் இல்லாமல் க்ரோ பேக்கை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நமக்கு க்ரோ பேக் வந்து தூக்கி நம்ம வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஏதாச்சும் அடியில் இப்போ இது தரையில் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தரையில் வந்து வைக்க முடியாது. அதுக்கு அடியில் ஏதாச்சும் நம்ம பேலட் மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ட்ரெயின் செல் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு அடியில் ஜஸ்ட் ஒரு 4 கவர் பிளாக் கல் கூட வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாமே ஸ்டாண்டில் வச்சு அடுக்கி வச்சுருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீப் ரேட்டு தான். நம்ம வந்து இதை வாங்கி நம்ம எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுன்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம 2ஆகவும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி பாதியாக ஆக்கி 2 தொட்டி ஆக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல காமிச்சிருக்க ப்ளூ கேன் அந்த தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ணி செஞ்சது தான். அப்படி இல்லைனா இந்த மேலே பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் டேங்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம இந்த ஏற்கனவே ஒரு பேக் மாதிரி ஒரு மாடல் செஞ்சு காட்டியும் செய்யலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன் ஒயிட் கலர் பேக். அந்த பேக் மாதிரியும் நம்ம செய்யலாம். இதை வச்சு என்ற ஷேப்புக்கு வெட்டி நம்ம பயன்படுத்தலாம். நான் இன்றைக்கி இதை உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத கட் பண்ணி காமிக்க போகிறேன். கட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம மெஷின் வச்சு தான் கட் பண்ணணும் கிடையாது. நம்ம சாதாரணமாக வந்து ஆக்ஸா ஃப்ரேம் கூட வச்சு கட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஆக்ஸா ஃப்ரேம் வச்சும் கட் பண்ணி காமிக்கிறேன், மெஷின் வச்சும் கட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி எது பெஸ்ட்டாக ஈஸியாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியலாம் வந்து வீணாக குப்பையில் போகிறதுக்கு பதிலாக ஒரு சீப்பாக கம்மியான ரேட்டில் வந்து ஒரு நல்ல தரமான தொட்டிகள் கிடைச்ச ஒரு சந்தோஷம் இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டு அடுக்கி வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் இதை கட் பண்ணி முடிச்சுட்டு அடுக்கி வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். க்ரோ பேக் வாங்கலே பார்த்தா உங்களுக்கு 11 இன்ச் தான் இருக்கும் அகலம். பாருங்கள், ஓகேங்களா? 11 இன்ச் தான் உங்களுக்கு அகலம் வரும். கிட்டத்தட்ட இதுவும் உங்களுக்கு 11 இன்ச் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து ஒரு தொட்டியாக நீங்கள் பயன்படுத்த முடியும். நான் ஏற்கனவே பாருங்கள் இந்த மாதிரி தொட்டி இந்த மாதிரி கேன்லாம் வாங்கி ப்ளூ கலர் கேன்லாம் வாங்கி பாருங்கள். அழகாக முள்ளங்கிலாம் வளர்த்துட்ருக்கேன். சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. முள்ளங்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தூரம் வளராது. இப்போ பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே பாதி வளரும், மண்ணுக்கு கீழே பாதி வளரும். பார்த்திங்கன்னா இது நான் 8 இன்ச் தான் வச்சுருக்கேன். இந்த தொட்டி வந்து 8 இன்ச் தான் இருக்குது. ஸோ பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ட்ரெயின் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இதெல்லாமே கட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இல்லை எனக்கு இவ்வளோ இது வந்து உயரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உயரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு பேஸை வந்து கொஞ்சம் உயரமாக வச்சுட்டு டாப் பீஸை வந்து உயரம் கம்மியாக கட் பண்ணி கீழே வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி எல்லா விதமான தொட்டியும் இதை வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறோம். பாருங்கள். ஸோ தொட்டியோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ச் வருது இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் வருது. இப்போ நீங்கள் இது வந்து 2ஆக கட் பண்ணணும் அப்படின்னா 8 இன்ச் கட் பண்ணால் இந்த இடத்துல வரும். அப்படி இல்லைனா நம்ம இன்னும் அட்வான்ஸாக பண்ணலாம்னா ஒரு 10 இன்ச் உயரத்துக்கு இதை கட் பண்ணோம்னா 10 இன்ச்சுக்கு ஒரு தொட்டியும் இந்த பக்கம் 6 இன்ச்சுக்கு ஒரு தொட்டியும் இருக்கும். 10 இன்ச்சில் வந்து நீங்கள் செடியில் வளர்க்கலாம், 6 இன்ச்சில் வந்து கீரைகளை வளர்க்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அடி ஃபுல் ஹைட் வேணால் பாருங்கள், ஒரு அடி இங்கே வருது. இந்த மாரில் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி தொட்டி வந்துடும். ப்ளஸ் இது வந்து வேஸ்ட்டாக போகும். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் வர மாதிரி வேணால் பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கு நேராக வச்சுட்டு நம்ம இதில் ஹேண்டில் வர மாதிரி பிளான் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நார்மலாக இந்த மாதிரி கேன்லாம் வாங்கும்போது ஆயில் கேனு, இந்த மாதிரி சோப் ஆயில் கேனு, இந்த மாதிரி கேனாக பார்த்துவாங்க. ஒரு ஆள் பெயிண்ட் கேன் அல்லது ஃபெவிகால் கேன்லாம் வாங்கினா உள்ளார ஃபெவிகால் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஆயில் கேன்றால ஒன்றும் பெரிய அளவுக்கு நம்ம கஷ்டம் இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சுத்தமாகவே இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள சுத்தமாக இருக்கும். நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம இது மாதிரி பழைய கேன் வாங்கும்போது நம்ம பார்த்து வாங்கணும்.
ஏன்னா அதை நம்ம ரேட் கம்மின்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை உட்காந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமாக எடுத்ததுன்னா அதுவும் நமக்கு பெரிய லாஸ் தான். அதனால் நம்ம கேன் இந்த மாதிரி பழைய கேன் வாங்கும்போது அது கட் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ஆயில் கேன் தான்றதால உங்களுக்கு ஓரளவுக்கு வெயிலையும் தாங்கும். நல்லா ஓரளவுக்கு நான் வந்து இந்த ப்ளூ கேன் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் மறுபடியும் இந்த கேனையும் வாங்கலாம் முடிவு பண்ணேன். க்ரோ பேக்கை விட இந்த பிளாஸ்டிக் கேன் ரேட்டும் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. அப்படின்றதால தான் நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே இருக்குது என்னோட தோட்டத்தில். ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு தடவை வந்து ப்ளூ கேனை வந்து இது மாதிரி கட் பண்ணுற வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் உங்கள்கிட்ட நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஈஸியாக கட் பண்ணியிருக்கீங்க, எங்களால் கட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு இப்போது அந்த மெஷின் கட்டிங் மிஷின் இருக்குது, அதில் ஈஸியாக கட் பண்ணலாம். இருந்தாலும் கட்டிங் மிஷின் இல்லைன்னா கூட நம்ம சாதாரண ஒரு ஆக்ஸா ஃப்ரேம் வச்சே கூட கட் பண்ண முடியும். நான் இன்னைக்கு உங்களுக்காக ஆக்ஸா ஃப்ரேம் வச்சு ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்ன கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஆக்ஸா ஃப்ரேம் வச்சு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதுவும் இப்போ நான் என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஆக்ஸா ஃப்ரேம். இந்த ஆக்ஸா ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபாக்குள்ளே வரும். வேணா இந்த மாதிரி ஆக்ஸா ஃப்ரேம் வாங்கிக்கலாம். அப்படி ஆக்ஸா ஃப்ரேம் வாங்குறதுக்கு தேவையில்லை, நான் சின்ன இதுக்காக ஒரு 200 ரூபா ஆக்ஸா வாங்கி தரலாம். ஜஸ்ட் ஆக்ஸா பிளேடு மட்டும் ஒரு 10 ரூபா இந்த ஆக்ஸா பிளேடு வாங்கி நம்ம கட் பண்ணலாம். ஆனால் இப்படி ஆக்ஸா பிளேடு வாங்கி கட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கையில் பிடிச்சி கட் பண்ணும்போது இந்த டீத்தில் வந்து கொஞ்சம் நமக்கு கையாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஆக்ஸா பிளேடு ரெண்டாக உடச்சிட்டு அதுக்கு துணி சுற்றி இந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அறுக்கிறதுக்கு. நான் இப்போ உங்களுக்கு முதல்ல ஆக்ஸா ஃப்ரேமில் வந்து கட் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போது இந்த தொட்டி வந்து 16 இன்ச் உயரம் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நான் வந்து இப்போ ஒரு அடி உயரத்துக்கு இருக்க மாதிரி ஒரு இடத்த கட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த இதில் ஒரு அடினா இந்த இடத்துல மார்க் வருது. அதனால் இந்த மார்க் வர இடத்துல நம்ம கட் பண்ணி காமிக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அறுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சா இருக்கணும், அப்போ நம்ம நேர்கோட்டை கிடைக்கும். நமக்கு ரெண்டு பக்கம் இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரேம் இல்லை, எனக்கு ஆக்ஸா பிளேடு மட்டும் வச்சு கட் பண்ணி காமிங்க அப்படின்னா சுத்தமாக பிளேடு வச்சு கட் பண்ணும்போது மாதிரி துணி சுற்றிங்க. துணி இருந்தால் தான் உங்களுக்கு கையாக இருக்காது. நான் இப்போதைக்கு பிளேடு ரொம்ப குட்டியாயிருச்சுனால புது பிளேடை வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரேம் வச்சு அறுக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பிளேடு கையில் வச்சு அறுக்கும்போது கொஞ்சம் கிராஸாக போகும். அதனால் முதல்ல இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அந்த கோட்லேயே மார்க் போயிடும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு அடி உயரம் உள்ள ஒரு தொட்டி நமக்கு சூப்பராக கிடைச்சாச்சு. அகலம் வந்து 11 இன்ச் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நமக்கு வர க்ரோ பேக்கே 11 இன்ச் தான் வருது. அதனால் இது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை, பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மூடி வந்து நமக்கு நம்ம வந்து ஒரு அடி வச்சதாலே இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதில் வேணால் கீரைகள் வேணால் நம்ம விதைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் கார்டனில் வந்து வாட்டர் ஏதாவது கலெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது 8 இன்ச் உயரம் வச்சாலே போதும் நமக்கு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு அடி உயரத்துக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு 10 இன்ச்சு கட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் உயரமாக கிடைக்கும். இது 6 இன்ச்சு கிடைக்கும்.
அப்படி கிடைக்கும்போது இதில் வந்து ஈஸியாக கீரை போட வசதியாக இருக்கும். ஸோ நம்ம இன்னும் இங்கே விட கட் பண்ணலாம். நான் உங்களுக்கு மாடல் கட் பண்ணி காமிக்கிறதுக்காக இதில் மேனுவலாக கட் பண்ணி காமிச்சேன். மெஷினில் கட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக வரும். இப்போ மேனுவலாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ரெலாம் இருக்கும், பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் பர்ரெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இருக்கும். ஸோ அந்த எஜ்ஜில் பிசுறுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிசுறில் வந்து நீங்கள் இது மாதிரி சின்ன நைஃப் வச்சு பாருங்கள், பிசுறு இருக்குங்களா, ஜஸ்ட்டு நைஃப் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா போயிடும் பிசுறில். மெஷினில் கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிசுறுலாம் வராது, நல்லா ஷார்ப்பாக வந்துடும். மேனுவலாக கட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பிசுறு வரும். அந்த பிசுறுலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி நைஃப் வச்சு எடுத்தால் ஓகே ரொம்ப சூப்பராக வந்துடும். ப்ளஸ் இதில் வந்து நம்ம இன்னும் ட்ரெயின் ஹோல் போடணும். ட்ரெயின் ஹோல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ட்ரெயின் ஹோல் போடுறதுக்கும் மெஷின் இருந்தால் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கரெக்டாக எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பியை வந்து ஹீட் பண்ணி உள்ளார சொருனோம்னா ஈஸியாக வந்து பிளாஸ்டிக் ஓட்டையாயிரும். அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் ஹோல் வந்து நம்ம வீட்டிலேயே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேனை வந்து நம்ம இப்போ 8 இன்ச் உயரத்துக்கு 2ஆக கட் பண்ண போகிறோம். இப்போ மெஷினை வந்து நான் இப்போ 8 இன்ச் உயரம் இருக்க மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மேனுவலாக கட் பண்ணுறதுக்கும் மெஷினில் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மெஷினில் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் மொத்தத்தையும் கட் பண்ணி போட்டலாம். இப்போ மிஷினில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். பாருங்கள் அழகாக கட் பண்ணியாச்சு. உள்ளார வந்து சோப் ஆயில் இருக்குது, கிட்டத்தட்ட இது சோப் ஆயில் கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஹைட்டில் 2 கேன் நமக்கு கிடச்சாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாமே மொத்தமாக இப்படி அடுக்கி வைக்கும்போது நம்ம பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தமாக இந்த கேன் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்தில் வெட்டிடலாம். இந்த மாதிரி மிஷின் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு எல்லாமே வெட்டி காமிக்க போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ 8 இன்ச் உயரம் தான் இருக்குது. நம்ம ஒரு அடி வச்சா செடிகள் வளர்க்கலாம். இப்போ இந்த 8 இன்ச் உயரத்தில் நம்ம அதிகபட்சமாக அந்த முள்ளங்கி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பீட்ரூட் இந்த மாதிரி சில காய்கறிகள் மட்டும் வளர்க்க முடியும். இது 8 இன்ச்சு உயரம் போதும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மழைக்கால சீசன் வரதால் நமக்கு இப்போது முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர்லாம் வளர்க்கணும். அதுக்காக தான் இந்த கேன் வாங்கி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேன் நம்ம வாங்கி வெட்டும்போது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ஸ்கிராப்பில் போய்ட்டு ஏதோ ஒரு கேன் கிடச்சிச்சு, நான் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதில் அந்த கேனில் என்ன ஸ்டோரேஜ் இருந்தது, என்ன மெட்டீரியல் அதில் மூவ் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். சில கேனில் வந்து ஆசிட்ஸ்லாம் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிட் கேன்லாம் எடுத்து நம்ம இதே மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு திடீர்னு கையில் பட்டதுன்னா இன்ஜுரி ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஆசிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது ஏதாவது ஸ்பார்க் ஆச்சுன்னா ஃபயர் ஆகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முதல்ல என்ன கேனு, அது என்ன மெட்டீரியல் இருந்ததுன்னா அந்த கடைக்காரர்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா அதிலே வந்து போட்டிருப்பாங்க, அப்புறம் என்ன மெட்டீரியல் போட்டிருப்பாங்க படிச்சு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லூப்ரிகன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கீழே இருக்குது லூப்ரிகன்ட் ஆயில்னு போட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல், இதில் வார்னிங்லாம் போட்டிருக்காங்க. அந்த வார்னிங்லாம் முடிஞ்ச வரைக்கும் படிச்சு பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது என்ன மெட்டீரியல், அது எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அதை கட் பண்ண ஆரம்பிச்சேன். சப்போஸ் இப்படி கட் பண்ணும்போதும் உங்களுக்கு கண்ணில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஃபேஸ் ஷீல்ட்லாம் போட்டுங்க சேஃப்டிக்கு. 10 கேன் இருக்குது. இந்த 10 கேனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் பிடிக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மொத்த கேனை வெட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம இதை அடிக்கலாம். நல்லா அடிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேன் ரெடி. இப்போ இந்த கேன் நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இது நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஹோல் போடணும். ஸோ ட்ரெயின் ஹோல் நம்ம எங்கே போடுறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கார்னரில் போடலாம், அல்லது 2-3 கார்னர் கூட நம்ம போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதுதான் கரெக்டாக அந்த பாட்டம் தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக தண்ணி வெளியே வரும். அதுக்காக இந்த இடத்துல போட்டுக்கலாம். நார்மல் ட்ரில்லிங் மிஷின் தான் நம்ம ட்ரில்லிங் மிஷினில் போடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு கம்பியை சூடு பண்ணி உள்ளார சுருனா கூட போயிடும். இந்த ஹோல்ஸே போதுமானது. இன்னும் பெருசாக வேணா கூட நம்ம போடலாம். எவ்வளோ பெருசாக நம்ம போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் உங்களுக்கு இது எல்லாமே ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டு அடுக்கி வச்சதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ வேணால் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கேன் எல்லாமே கட் பண்ணி அந்த பிசர் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து சோப்பாக எழுதுறது இல்லை, அப்படியே நம்ம செடி வைக்க முடியாது. அதனால் ஜஸ்ட் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிரும். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல கட் பண்ண தொட்டி, பெரிய தொட்டி 1 அடி உயரத்துக்கு இருக்குது. 1 அடி அகலம் 1 அடி உயரத்துக்கு கட் பண்ணியிருக்கேன். இதோட மேலே டாப் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வருது நமக்கு. ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய தொட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னதாக கட் பண்ணலாம். நம்ம விருப்பம் தான். நான் வந்து முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் வளர்க்குறதாக கட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் மேலே தான் வளர போகுது, அடியில் சின்னதாக வேர் மட்டும் தான் போகும். அதனால் நான் அது மட்டும் எல்லாமே வந்து 2 கட் 8 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். நம்ம வேணுங்கிற உயரத்தை கட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 1 அடி உயரம் உள்ள தொட்டி. ஸோ நம்ம தகுந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற பொசிஷனில் நம்ம கட் பண்ணிக்கிறது நம்ம விருப்பம். ஸோ இப்போ ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா அதில் 5 தொட்டி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 20 தொட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஈஸியாக அடுக்கி வச்சிடலாம். ஒரு நம்ம சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எடுத்து அடுக்கி வைக்கிறது வசதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று போகும், நம்ம அழுத்தும் போது பாதிப்பாக இருக்கும், எல்லாரும் போகிறது வேறு அழுத்தி வைக்கலாம். ஸோ அழுத்தி வைக்கும்போது நமக்கு நிறைய இடம் ஸ்பேஸ் கம்மியாகும். இப்போ உதாரணத்துக்கு 20 தொட்டியும் நம்ம ஒரே ரோலை கூட அடுக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த தொட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம கார்டனில் நிறைய பழைய தொட்டிகள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதோட யூஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பழைய பொருட்கள்லாம் வாங்கி தோட்டத்துக்கு பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு பழைய பொருட்கள் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும், ரொம்ப கம்மியாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.